ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். போன வீடியோல சாப்டர் 6 கற்பதற்காக வேலை செய்யுங்கள், பணத்திற்காக வேலை செய்யாதீர்கள், ஒர்க் டு லேர்ன், டோன்ட் ஒர்க் ஃபார் மணியை முடிச்சிருந்தோம். இன்னைக்கு இந்த உலக புகழ்பெற்ற நபர் ரிச் டாட் புவர் டாடோட 7th லெசன், தடைகளிலிருந்து மீளுதல், ஓவர் கமிங் அப்டக்கிள்ஸ், தமிழ்ல பார்க்கலாம். இது ரொம்ப பவர்ஃபுல்லான லெசன். இது நம்மளோட ஃபைனான்ஷியல் மைண்ட் செட்டை மாத்தியே வச்சிரும். வாங்க ஆரம்பிக்கலாம். அத்தியாயம் 7, தடைகளிலிருந்து மீளுதல். பணக்காரர்களுக்கும் ஏழைகளுக்கும் இடையேயான முக்கிய வேறுபாடு அவர்கள் தங்களது பயத்தை கையாளும் விதம்தான். மக்கள் பொருளாதார கல்வியறிவை பெற்ற பிறகும் கூட பொருளாதார சுதந்திரத்தை நோக்கிச் செல்லும் வழியில் பல முட்டுக்கட்டைகளை அவர்கள் எதிர்கொள்ளக்கூடும். பொருளாதார கல்வியறிவை பெற்ற மக்கள் கூட அதிக பணத்தை உருவாக்கக்கூடிய அபரிமிதமான சொத்துக்களை சேகரிக்காமல் போவதற்கு 5 முக்கிய காரணங்கள் உள்ளன. அவை: 1. பயம். 2. சந்தேகம். 3. சோம்பேறித்தனம். 4. மோசமான பழக்கங்கள். 5. ஆணவம். பயத்திலிருந்து மீளுதல். உண்மையிலேயே பணத்தை இழக்க விரும்பும் எவரொருவரையும் நான் ஒருபோதும் சந்தித்ததில்லை. இத்தனை வருடங்களில் பணத்தை ஒருபோதும் இழந்திருக்காத எந்த ஒரு பணக்காரரையும் நான் ஒருபோதும் சந்தித்ததில்லை. ஆனால் ஒருபோதும் சல்லிக்காசை கூட தொலைத்திருக்காத, அதாவது முதலீடே செய்திருக்காத ஏராளமான ஏழைகளை நான் சந்தித்திருக்கிறேன். பணத்தை இழப்பது குறித்த பயம் உண்மையானதுதான். பணக்காரர்களுக்கும் உட்பட எல்லோருக்கும் அந்த பயம் இருக்கிறது. ஆனால் பயத்தை கொண்டிருப்பது இங்கு பிரச்சனையல்ல. அந்த பயத்தை நீங்கள் எவ்வாறு கையாளுகிறீர்கள் என்பதுதான் முக்கியம். இழப்பை நீங்கள் எவ்வாறு கையாளுகிறீர்கள் என்பதுதான் இங்கு பிரதானம். தோல்வியை நீங்கள் எவ்வாறு கையாளுகிறீர்கள் என்பதுதான் உங்கள் வாழ்வில் வித்தியாசத்தை ஏற்படுத்துகிறது. பணக்காரர்களுக்கும் ஏழைகளுக்கும் இடையேயான முக்கிய வேறுபாடு அவர்கள் தங்களது பயத்தை கையாளும் விதம்தான். பயப்படுவதில் எந்த தவறும் இல்லை. பணம் என்று வரும்போது கோழையாக இருப்பதில் தவறில்லை. ஆனாலும் கூட உங்களால் பணக்காரராக இருக்க முடியும். நாம் அனைவரும் ஏதோ ஒரு விஷயத்தில் துணிச்சலானவர்களாகவும் வேறு ஏதோ ஒன்றில் கோழைகளாகவும் இருக்கிறோம். எனது நண்பர் ஒருவரின் மனைவி அவசர சிகிச்சை பிரிவில் ஒரு செவிலியராக இருக்கிறார். இரத்தத்தை பார்த்தால் அவர் உடனடியாக செயலில் இறங்கி விடுவார். ஆனால் நான் முதலீட்டை பற்றி குறிப்பிட்டால் ஓடிச் சென்று ஒளிந்து கொள்வார். நான் இரத்தத்தை பார்த்தால் எங்கும் ஓடி போக மாட்டேன், ஆனால் மயங்கி கீழே விழுந்து விடுவேன். பணத்தை பற்றிய தீவிர பயங்களை என் பணக்கார தந்தை புரிந்து வைத்திருந்தார். சிலர் பாம்புகளை கண்டால் நடுங்குவார்கள், சிலர் பணத்தை இழப்பது குறித்து பயப்படுவார்கள். இரண்டுமே பயங்கள்தான் என்று அவர் கூறுவார். பணத்தை இழப்பது குறித்த பயத்திற்கு அவரது தீர்வு இதுதான்: ஆபத்தையும் கவலையையும் நீங்கள் வெறுத்தால் மிக வெகு சீக்கிரமாக நீங்கள் செயலில் இறங்க வேண்டும். அதனால்தான் நீங்கள் சிறு வயதினராக இருக்கும்போது சேமிப்பதை ஒரு பழக்கமாக ஆக்கிக் கொள்ளுமாறு வங்கிகள் பரிந்துரைக்கின்றன. சிறு வயதிலேயே நீங்கள் துவக்கினால் பணக்காரராவது அதிக சுலபமாக இருக்கும். இது பற்றி விரிவாக நான் இங்கு பேசப்போவதில்லை. ஆனால் 20 வயதில் துவங்குபவருக்கும் 30 வயதில் துவங்குபவருக்கும் இடையே மலையளவு வேறுபாடு உள்ளது. கூட்டு வட்டியின் சக்தியானது உலகின் மிக அற்புதமான விஷயங்களில் ஒன்றாகும். மான்ஹாட்டன் தீவுகளை வாங்கியது மிகச்சிறந்த பேரம்பேச்சாக கருதப்படுகிறது. பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு நியூயார்க் நகரம் $24 வாங்கப்பட்டது. அந்த $24 வருடத்திற்கு 8% வட்டியில் முதலீடு செய்யப்பட்டிருந்தால் அதன் மதிப்பு இன்று 3 லட்சம் கோடி டாலர்களாக ஆகியிருக்கும். ஆனால் உங்களிடம் அதிக நேரம் மீதமில்லையானாலோ அல்லது நீங்கள் சீக்கிரம் ஓய்வு பெற விரும்பினாலோ என்ன செய்வது? பணத்தை இழப்பது குறித்த பயத்தை நீங்கள் எவ்வாறு கையாளுகிறீர்கள்? எனது ஏழை தந்தை அது குறித்து எதுவும் செய்யவில்லை. அவர் வெறுமனே அந்த விவகாரத்தை தவிர்த்தார், அதை பற்றி பேச மறுத்தார். ஆனால் என் பணக்கார தந்தை நான் டெக்சஸ் மக்களைப் போல சிந்திக்க வேண்டும் என்று பரிந்துரைத்தார். எனக்கு டெக்சஸ் மாநிலத்தையும் அங்குள்ள மக்களையும் மிகவும் பிடிக்கும். டெக்சஸில் எல்லாமே பெரிதாக இருக்கிறது. டெக்சஸ் மக்கள் வெற்றி பெறும்போது பெரிய அளவில் வெற்றி பெறுவார்கள். அவர்கள் தோற்கும்போது அது கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் என்று கூறுவது அவரது வழக்கமாகும். தோற்பது அவர்களுக்கு பிடிக்குமா என்று நான் கேட்டேன். நான் கூறுவது அது அல்ல. தோற்க யாருக்குமே பிடிக்காது. ஆபத்து, வெகுமதி மற்றும் தோல்வி குறித்து டெக்சஸ் மாநில மக்கள் கொண்டிருக்கும் மனப்பாங்கை பற்றி தான் இங்கு நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். அவர்கள் வாழ்வை கையாளும் விதத்தை பற்றியே நான் இங்கு குறிப்பிடுகிறேன். அவர்கள் பெரிதாக வாழ்கிறார்கள். பணம் என்று வரும்போது தொடை நடுங்கிகளாக வாழ்கின்ற இங்கிருக்கும் மக்களை போன்றவர்கள் அல்ல அவர்கள் என்று பணக்கார தந்தை கூறினார். அவர் மேலும் தொடர்ந்தார்: டெக்சஸ் மக்களின் மனப்பாங்கை நான் வெகுவாக மனத்தில் விரும்புகிறேன். அவர்கள் வெற்றி பெறும்போது பெருமிதம் கொள்கிறார்கள், தோற்கும்போது அதை பற்றி தம்பட்டம் அடிக்கிறார்கள். நீ பணமின்றி நொடிந்து போகப் போகிறாய் என்றால் பெரிய அளவில் தோற்றுப்போ என்று அவர்களிடையே ஒரு கூற்று இருக்கிறது. பெரும்பாலான மக்கள் மிகவும் பாதுகாப்பாக விளையாடுவதுதான் பொருளாதார வெற்றியின்மைக்கான மாபெரும் காரணம் என்பதை அவர் என்னிடமும் மைக்கிடமும் அடிக்கடி கூறி வந்தார். தோல்வி குறித்து மக்கள் பெருமளவில் பயந்து இறுதியில் தோல்வியை தழுவுகிறார்கள் என்பது அவருக்கு பிடித்த கூற்று.
அமெரிக்க கால்பந்து வீரரான பிராங்க் டார்கின்டன் இதை வேறு விதமாக கூறுகிறார். தோற்க பயப்படாமல் இருப்பதுதான் வெற்றி. என் சொந்த வாழ்வில் பொதுவாக தோல்வியை பின்தொடர்ந்தே வெற்றி வருகிறது என்பதை நான் கண்டு கொண்டேன். ஒரு வழியாக சைக்கிள் ஓட்ட நான் கற்றுக்கொள்ளதற்கு முன்னாலே பல முறை நான் அதிலிருந்து கீழே விழுந்தேன். ஒரு கோல்ஃப் பந்தை தொலைத்திருக்காத எந்த ஒரு கோல்ஃப் வீரரையும் நான் பார்த்ததில்லை. தங்கள் காதல் முறிந்து போனதால் மனமுடைந்து போகாத எந்த ஒரு நபரையும் நான் சந்தித்ததில்லை. ஒருபோதும் பணத்தை இழந்திருக்காத எந்த ஒரு பணக்காரரையும் நான் ஒருபோதும் சந்தித்ததில்லை. ஆகையால் பெரும்பாலான மக்கள் எவரும் அவர்கள் இன்று பொருளாதார ரீதியாக வெற்றியடையவில்லை என்றால் அதற்கு காரணம் பணத்தை இழப்பது குறித்து அவர்கள் கொண்டிருக்கும் பயமானது பணக்காரராக இருப்பதில் உள்ள திருப்தியை விட அதிகமாக இருக்கிறது. டெக்சஸில் இன்னொரு கூற்று இருக்கிறது. எல்லோரும் சொர்க்கத்திற்கு போக விரும்புகிறார்கள், ஆனால் யாரும் இறந்து போக விரும்பவில்லை. மக்கள் பணக்காரராக விரும்புகிறார்கள், ஆனால் பணத்தை இழப்பது குறித்து அவர்கள் பயந்து நடுங்குகிறார்கள். ஆகையால் யாரும் சொர்க்கத்திற்கு செல்வதில்லை. தனது டெக்சஸ் பயணங்கள் குறித்த கதைகளை பலவற்றை என் பணக்கார தந்தை என்னிடமும் மைக்கிடமும் அடிக்கடி கூறி வந்தார். நீங்கள் உண்மையிலேயே ஆபத்து, இழப்பு மற்றும் தோல்வியை எவ்வாறு கையாள வேண்டும் என்கின்ற மனப்பாங்கை கற்றுக்கொள்ள விரும்பினால் டெக்சஸில் உள்ள சான் ஆண்டோனியோ நகரில் உள்ள அலோமோ கட்டடத்தை சென்று பாருங்கள். வெற்றிக்கு வழியே இல்லை என்று அறிந்திருந்தும் சண்டையிடுவதை தேர்ந்தெடுத்த துணிச்சலான மக்களை பற்றிய மாபெரும் கதை அது. சரணடைவதற்கு பதிலாக அவர்கள் சண்டையிடுவதை தேர்ந்தெடுத்தனர். கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டிய உத்வேகமூட்டும் ஒரு கதை அது. ஆனாலும் அது ஒரு பெரிய இராணுவ வீழ்ச்சி. ஆக டெக்சஸ் மக்கள் தோல்வியை எவ்வாறு கையாளுகிறார்கள்? அலோமோ நினைவிருக்கட்டும் என்று அவர்கள் கோஷமிடுகிறார்கள். மைக்கும் நானும் இக்கதையை ஏராளமான முறை கேட்டிருக்கிறோம். தான் ஒரு பெரிய பரிவர்த்தனையில் ஈடுபடவிருந்த நேரத்தில் சற்று நடுக்கமாக இருந்தபோதெல்லாம் பணக்கார தந்தை இக்கதையை எங்களிடம் கூறினார். ஒரு தவறை செய்துவிடுவோம் அல்லது பணத்தை இழந்து விடுவோம் என்கின்ற பயம் அவருக்கு ஏற்பட்ட எவ்வொரு முறையும் அவர் இக்கதையை எங்களிடம் கூறினார். அது அவருக்கு பலத்தை கொடுத்தது. ஏனென்றால் ஒரு பொருளாதார வீழ்ச்சியை ஒரு பொருளாதார வெற்றியாக தன்னால் மாற்ற முடியும் என்பது அது அவருக்கு நினைவூட்டியது. தோற்க வேண்டும் என்று அவர் விரும்பியதல்ல, ஆனால் தான் யார் என்றும் அவர் ஒரு தோல்வியை எவ்வாறு எடுத்துக்கொள்வார் என்பதையும் அவர் அறிந்திருந்தார். அவர் ஒரு தோல்வியை எடுத்து ஒரு வெற்றியாக மாற்றக்கூடிய சக்தியை கொண்டிருந்தார். அதுதான் அவரை ஒரு வெற்றியாளராகவும் மற்றவர்களை தோல்வியாளர்களாகவும் ஆக்கியது. மற்றவர்கள் பின்வாங்கிய போது முன்னால் அடி எடுத்து வைப்பதற்கு அது அவருக்கு துணிச்சலை கொடுத்தது. அதனால்தான் எனக்கு டெக்சஸ் மக்களை மிகவும் பிடிக்கும். அவர்கள் ஒரு மாபெரும் தோல்வியை எடுத்து அதை ஒரு உத்வேகமாக மாற்றினார்கள். அதோடு அதை பல கோடி டாலர்கள் ஈட்டிக் கொடுக்கும் ஒரு சுற்றுலா பகுதியாகவும் ஆக்கினார்கள் என்று அவர் கூறுவது வழக்கம். ஆனால் அவர் கூறியவற்றில் இன்று எனக்கு அதிக அர்த்தம் வாய்ந்ததாக படுகின்ற வார்த்தைகள் இவைதான். டெக்சாஸ் மாநிலத்தை சேர்ந்த மக்கள் தங்கள் தோல்விகளை குழிதோண்டி புதைப்பதில்லை. அவர்கள் அவற்றால் உத்வேகம் பெறுகின்றனர். அவர்கள் தங்களது தோல்விகளை ஏற்றுக்கொள்கின்றனர். தோல்விகள் டெக்சாஸ் மக்களை வெற்றியாளர்களாக ஆவதற்கு அவர்களை ஊக்குவிக்கின்றன. ஆனால் இந்த சூத்திரம் டெக்சாஸ் மக்களுக்கு மட்டுமே சொந்தமல்ல. அனைத்து வெற்றியாளர்களின் சூத்திரமும் இதுதான். நான் என் சைக்கிளில் இருந்து கீழே விழுந்தது சைக்கிள் ஓட்ட கற்றுக்கொள்வதன் ஒரு பகுதி என்று நான் கூறியிருந்தேன். நான் கீழே விழுந்தபோதெல்லாம் சரியாக ஓட்டக் கற்றுக்கொள்ள வேண்டுமென்ற மன உறுதியை அது பலப்படுத்தியதை அன்றி அதை குறைக்கவில்லை. ஒரு கோல்ஃப் பந்தை தொலைத்திராத எந்த ஒரு கோல்ஃப் வீரரையும் நான் ஒருபோதும் பார்த்ததில்லை என்று நான் கூறியிருந்தேன் அல்லவா? சிறந்த கோல்ஃப் வீரர்களுக்கு ஒரு பந்து தொலைந்து போவதோ அல்லது ஒரு போட்டியில் அவர்கள் தோல்வி அடைவதோ அவர்கள் இன்னும் சிறப்பாக விளையாடுவதற்கும் அதிக கடினமாக பயிற்சி செய்வதற்கும் அதிக சிறப்பாக கற்றுக்கொள்வதற்கும் உத்வேகம் அளிக்கின்றது. அதுதான் அவர்களை சிறந்த வீரர்களாக ஆக்குகிறது. தோல்வி வெற்றியாளர்களை உத்வேகப்படுத்துகிறது, ஆனால் அதே தோல்வி தோல்வியாளர்களை தோற்கடிக்கிறது. ஜான் டி ராக்ஃபெல்லர் ஒருமுறை கூறியதை நான் இங்கு மேற்கோள் காட்ட விரும்புகிறேன். நான் எப்போதும் ஒவ்வொரு பேரிழப்பையும் ஒரு வாய்ப்பாக மாற்ற முயற்சித்தேன். என்னை லக்கி ஸ்டார், ஜப்பானிய அமெரிக்கன் என்ற முறையில் என்னால் இதை கூற முடியும். பேர்ல் ஹார்பர் நிகழ்வு அமெரிக்காவின் தவறு என்று பலர் கூறுகின்றனர். ஆனால் அது ஜப்பானியர்கள் செய்த தவறு என்று நான் கூறுகிறேன். டோரா 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 என்ற திரைப்படத்தில் ஒரு ஜப்பானிய இராணுவ அதிகாரி தனது உற்சாகமான வீரர்களிடம், நாம் உறங்கிக் கொண்டிருக்கும் ஒரு பூதத்தை தட்டி எழுப்பிவிட்டோம் என்று நான் நினைக்கிறேன் என்று கூறுவார். பேர்ல் ஹார்பர் நினைவிருக்கட்டும் என்பது ஒரு முழக்கமாக மாறியது. இது அமெரிக்காவின் மிகப்பெரிய தோல்விகளில் ஒன்றை ஒரு மிகப்பெரிய வெற்றியாக மாற்றியது. இந்த மாபெரும் தோல்வி அமெரிக்காவிற்கு வலிமையை கொடுத்தது. விரைவில் அமெரிக்கா ஒரு உலக சக்தியாக மாறியது. தோல்வி வெற்றியாளர்களை உத்வேகப்படுத்துகிறது, ஆனால் அதே தோல்வி தோல்வியாளர்களை தோற்கடிக்கிறது. தோல்விகள் வெற்றியாளர்களை ஊக்குவிக்கின்றன, அதே தோல்விகள் தோல்வியாளர்களை தோற்கடிக்கின்றன. வெற்றியாளர்களின் மிகப்பெரிய ரகசியம் இதுதான். தோல்வியாளர்கள் அறியாத ரகசியமும் இதுதான். வெற்றியாளர்கள் இந்த ரகசியத்தை அறிந்திருப்பதால் தோற்பதற்கு அவர்கள் பயப்படுவதில்லை. தோற்பதற்கு பயப்படாமல் இருப்பதுதான் வெற்றி என்று பிராங்க் டார்கின்டன் கூறியது உங்களுக்கு நினைவிருக்கும்.
அவரைப் போன்றவர்கள் தோற்பதற்கு பயப்படுவதில்லை. ஏனெனில் தாங்கள் யார் என்பதை அவர்கள் நன்றாக அறிந்துள்ளனர். தோல்வியை அவர்கள் வெறுக்கின்றனர். எனவே தோற்பது தாங்கள் சிறப்பாக செயல்படுவதற்கு தங்களை உத்வேகப்படுத்தும் மட்டுமே என்பதை அவர்கள் அறிந்திருக்கின்றனர். தோற்பதை வெறுப்பதற்கும் தோற்பதற்கு பயப்படுவதற்கும் இடையில் ஒரு பெரிய வித்தியாசம் உள்ளது. பணத்தை இழந்துவிடுவது குறித்து பெரும்பாலான மக்கள் பயப்படுவதால் அவர்கள் உண்மையிலே பணத்தை இழந்துவிடுகின்றனர். பொருளாதார ரீதியாக அவர்கள் தங்கள் வாழ்க்கையை மிக சாதாரணமாகவும் அதிக பாதுகாப்பானதுமாகவும் வாழ்ந்துவிடுகின்றனர். அவர்கள் பெரிய வீடுகளையும் பெரிய கார்களையும் வாங்குகின்றனர். ஆனால் பெரிய முதலீடுகளை செய்வதில்லை. அமெரிக்காவில் 90% மக்கள் பொருளாதார ரீதியாக போராடுவதற்கான முக்கிய காரணம் தோற்று போகாமல் இருப்பதற்காக அவர்கள் விளையாடுவதுதான். வெற்றி பெறுவதற்காக அவர்கள் விளையாடுவதில்லை. ஒரு சமநிலையான முதலீட்டு திட்டத்தை பெறுவதற்காக அவர்கள் ஒரு பொருளாதார திட்டமைப்பாளரையோ அல்லது கணக்காளரையோ அல்லது பங்கு தரகரையோ தேடிச் செல்கின்றனர். பெரும்பாலானவரிடம் குறைந்த பதிலீட்டை கொடுக்கின்ற பத்திரங்கள், வங்கிக் கணக்குகள், பரஸ்பர நிதிகள் மற்றும் சில தனிப்பட்ட பங்குகளில் ஏராளமான பணம் இருக்கிறது. இது ஒரு பாதுகாப்பான மற்றும் அறிவார்ந்த முதலீட்டு திட்டம்தான். ஆனால் இது வெற்றி பெறுவதற்கான முதலீட்டு திட்டமல்ல. தோற்காமல் இருப்பதற்காக விளையாடுகின்ற ஒருவரின் முதலீட்டு திட்டம் இது. என்னை தவறாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். இது 70% மக்களின் முதலீட்டு திட்டத்தை விட சிறந்த ஒரு திட்டம்தான். ஆனால் இது அச்சுறுத்துவதாக உள்ளது. பாதுகாப்பை விரும்புபவருக்கு இது ஒரு மகத்தான திட்டம். ஆனால் உங்களது முதலீட்டு திட்டத்தில் பாதுகாப்பாகவும் சமநிலையுடனும் விளையாடுவது வெற்றிகரமான முதலீட்டாளர்கள் விளையாடும் விதத்திற்கு முற்றிலும் மாறுபட்டது. உங்களிடம் குறைந்த பணம் இருந்து பணக்காரராக வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் முதலில் நீங்கள் ஒருமித கவனம் செலுத்த வேண்டுமே என்று சமநிலையில் இருப்பதை பற்றி நீங்கள் நினைக்கக்கூடாது. எந்த ஒரு வெற்றிகரமான நபரையும் நீங்கள் பார்த்தால் துவக்கத்தில் அவர்கள் சமநிலையில் இல்லை என்பதை நீங்கள் காண்பீர்கள். சமநிலையுடன் இருக்கும் மக்கள் எங்கும் சென்றடைவதில்லை. அவர்கள் ஒரே இடத்தில் நின்றுவிடுகின்றனர். முன்னேற வேண்டுமெனில் முதலில் நீங்கள் சமநிலையை இழக்க வேண்டும். நீங்கள் நடக்கும்போது எவ்வளவு முன்னேறுகிறீர்கள் என்பதை பாருங்கள். தாமஸ் ஆல்வா எடிசன் சமநிலையில் இல்லை. அவர் ஒருமித கவனம் கொண்டவர். பில் கேட்ஸும் அப்படித்தான். டொனால்ட் ட்ரம்ப் ஒருமித கவனம் கொண்டவர். நீங்கள் பணக்காரராக வேண்டுமெனில் நீங்கள் ஒருமித கவனம் கொண்டிருக்க வேண்டும். ஏழைகளும் நடுத்தர வகுப்பினரும் செய்வதைப் போல எந்த முட்டைகளையும் பல கூடைகளில் போடாதீர்கள். உங்களது பல முட்டைகளை சில கூடைகளில் போட்டு அவற்றின் மீது ஒருமித கவனம் செலுத்துங்கள். வெற்றி பெறும் வரை ஒரு விஷயத்தை பின்தொடர்ந்து செல்லுங்கள். நீங்கள் தோற்பதை வெறுத்தால் பாதுகாப்பாக விளையாடுங்கள். தோல்வி உங்களை பலப்படுத்தினால் பாதுகாப்பாக விளையாடுங்கள். சமநிலையுடன் கூடிய முதலீடுகளை தேர்ந்தெடுங்கள். நீங்கள் 25 வயதுக்கு மேற்பட்டவராக இருந்து சவால்களான காரியங்களில் ஈடுபடுவதற்கு பயப்பட்டீர்களானால் மாறாதீர்கள். பாதுகாப்பாக விளையாடுங்கள். ஆனால் முன்னதாகவே தொடங்கிவிடுங்கள். உங்களது கூட்டில் இருக்கும் முட்டைகளை சீக்கிரமாகவே சேகரிக்கத் தொடங்குங்கள். ஏனெனில் அதற்கு வெகுகாலம் பிடிக்கும். ஆனால் சுதந்திரத்தை பற்றி ஏதேனும் கனவுகள் உங்களுக்கு இருந்தால் எப்போதாவது அந்த பொறியிலிருந்து நீங்கள் விடுபட விரும்பினால் தோல்வியை நான் எப்படி கையாள முடியும் என்பதுதான் நீங்கள் உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ள வேண்டிய முதல் கேள்வி. தோல்வி உங்களை வெற்றி பெறுவதற்கு உத்வீதப்படுத்தினால் நீங்கள் அதை செய்யலாம். தோல்வி உங்களை பலவீனப்படுத்தினால் அல்லது கோபம் கொள்ள வைத்தால் பாதுகாப்பாக விளையாடுங்கள். உங்களது முழு நேர வேலையை தக்க வைத்துக் கொள்ளுங்கள். அல்லது பங்கு பத்திரங்களையோ மரஸ்பர நிதியிலையோ வாங்குங்கள். ஆனால் இவை பாதுகாப்பானவை போல தோன்றினாலும் இந்த முதலீடுகளிலும் ஆபத்துகள் உள்ளன. டெக்சாஸை பற்றியும் பிராண்ட் டார்கெண்டனை பற்றியும் நான் குறிப்பிட்டதற்கு காரணம் சொத்துக்களை சேர்ப்பது எளிது என்பதை உங்களுக்கு உணர்த்துவதற்காக. இதற்கு உண்மையில் அதிக புத்திசாலித்தனம் தேவையில்லை. சாதாரணமான 5ஆம் வகுப்பிற்கான கணக்கு தெரிந்தால் போதும். ஆனால் உங்களது சொத்துக்களை சேகரிக்கும் விளையாட்டில் உங்களது மனப்போக்கு ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது. இதற்கு தைரியமும் பொறுமையும் தோல்வி குறித்த ஒரு சிறந்த மனப்போக்கும் தேவை. தோல்வியாளர்கள் தோற்பதை தவிர்க்கின்றனர். ஆனால் தோல்விதான் தோல்வியாளர்களை வெற்றியாளர்களாக மாற்றுகிறது. அலாமோவை நினைவிருக்கட்டும். சந்தேகத்திலிருந்து மீள்தல். பயம், சந்தேகம் நம்முடைய எண்ணங்களை சூழ்ந்து கொள்ளும்போது நமக்குள் ஒரு நம்பிக்கையின்மை உருவாகிறது. நம் எல்லோருக்கும் சந்தேகங்கள் உள்ளன. நான் சாமர்த்தியமானவன் இல்லை. நான் போதுமானவன் இல்லை. அவர் என்னைவிட சிறந்தவர் என்ற போன்ற எண்ணங்கள் பலருக்கு முளைக்கின்றன. நம்முடைய சந்தேகங்கள் அடிக்கடி நம்மை முடக்கி போட்டு விடுகின்றன. இப்படி நடந்துவிட்டால் என்ன ஆகப் போகிறது என்ற கேள்வியை நாம் கேட்டுக்கொள்கிறோம். நான் முதலீடு செய்த பிறகு பொருளாதாரம் வீழ்ந்துவிட்டால் என்ன ஆகப் போகிறது? பணத்தை என்னால் திருப்பிக் கொடுக்க முடியாவிட்டால் என்ன ஆகப் போகிறது? விஷயங்கள் நான் திட்டமிட்டபடி நிகழாவிட்டால் என்ன ஆகப் போகிறது என்ற கேள்விகள் நமக்குள் எழும். அல்லது நம்முடைய நண்பர்களோ அல்லது அன்புக்குரியவர்களோ நமது குறைபாடுகளை நமக்கு நினைவூட்டுவார்கள். நீங்கள் அதை செய்ய முடியும் என்று எப்படி நினைக்கிறீர்கள்? அது அவ்வளவு நல்ல யோசனையாக இருந்தால் ஏன் வேறொருவர் இதை ஏற்கனவே செய்துவிடவில்லை? இது ஒருபோதும் வேலை செய்யாது. நீங்கள் எதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் என்று உங்களுக்கு தெரியவில்லை என்று அவர்கள் அடிக்கடி கூறுவார்கள். இந்த சந்தேக வார்த்தைகள் நம்மை செயல்பட விடாமல் முடக்கி போட்டு விடுகின்றன. நம்முடைய வயிற்றில் ஒரு பிரளய உணர்வு உருவாகிறது. சில நேரங்களில் நம்மால் உறங்க முடியாமல் போகிறது. முன்னேறி செல்வதற்கு நாம் தவறிவிடுகிறோம். எனவே பிரச்சனைகள் நம்மை கடந்து செல்ல அனுமதிப்பதற்குள் நாம் சௌகரியமானதில் அமைந்து விடுகிறோம். நாம் செய்ய முடியாமல் நின்றபோது வாழ்க்கை நம்மை கடந்து செல்வதை பார்க்கும் பார்வையாளர்களாக நாம் இருந்து விடுகிறோம்.
இந்த உணர்வு நம்ம அனைவருக்கும் ஏதோ ஒரு நேரத்தில் நிச்சயமாக ஏற்பட்டிருக்கும். சந்தேகம் நம்முடைய தலைக்குள் உருவாக்கப்படுகிறது அல்லது வெளியிலிருந்து வருகிறது. அது பெரும்பாலும் நண்பர்கள், குடும்பத்தினர், கூட இருப்பவர்கள் மற்றும் செய்தி ஊடகங்களில் இருந்து வருகிறது. 1950களில் அணு ஆயுத போர் வருவதற்கான அச்சுறுத்தல் செய்திகளில் பரவலாக இருந்த காரணத்தால் மக்கள் கதிர்வீச்சிலிருந்து தங்களை தற்காத்துக் கொள்வதற்காக பாதுகாப்புகளை கட்டத் துவங்கினார்கள், உணவு மற்றும் நீரை சேமித்து வைக்க துவங்கினார்கள் என்று லிஞ்ச் நினைவு கூறுகிறார். பாதுகாப்புகளை கட்டுவதற்கு பதிலாக அந்த பணத்தை அவர்கள் சந்தையில் புத்திசாலித்தனமாக முதலீடு செய்திருந்தால் அவர்கள் இன்று பொருளாதார ரீதியாக சுதந்திரமாக இருந்திருப்பார்கள். ஒரு நகரத்தில் வன்முறை தலைவிரித்தாடிட்டால் நாடு முழுவதிலும் துப்பாக்கி விற்பனை அதிகரிக்கின்றது. வாஷிங்டன் மாநிலத்தில் உள்ள ஒரு உணவகத்தில் ஹாம்பர்கர் சாப்பிட்ட ஒருவர் இறந்துவிட்டால் அரிசோனா மாநிலத்தின் சுகாதாரத்துறை அனைத்து உணவகங்களிலும் மட்டன் நன்றாக சமைக்கப்பட வேண்டும் என்று உத்தரவிடுகிறது. ஒரு மருந்து நிறுவனம் ஒரு தொலைக்காட்சியில் மக்களிடம் சளி தொந்தரவு அதிகரித்திருப்பதாக விளம்பரிக்கும் போது சளி தொந்தரவோடு சளிக்கான மருந்துகளின் விற்பனையும் அதிகரிக்கின்றது. பெரும்பாலான மக்கள் ஏழைகளாக இருப்பதற்கு காரணம் முதலீடு என்று வரும்போது அது ஆபத்தானது என்று கூவிக்கொண்டிருக்கும் மக்களின் வில் உலகம் நிரம்பி வழிகிறது. இந்த கூக்கூற்றுகள் ஆற்றல் மிக்கவையாக இருக்கின்றன, ஏனெனில் நம் எல்லோருக்குள்ளேயும் பயம் ஒளிந்திருக்கிறது. வதந்திகளும் எதிர்மறை பேச்சுகளும் நமது சந்தேகங்களும் பயங்களும் மீது தாக்கம் ஏற்படுத்துவதை அனுமதிக்காமல் இருப்பதற்கு நமக்கு அதிக தைரியம் தேவை. ஆனால் பார்ப்பதற்கு மிகவும் மோசமான நேரம் போல தோன்றும் சமயம்தான் உண்மையிலேயே பணம் சம்பாதிப்பதற்கு சிறந்த நேரம் என்பதை ஒரு திறமையான முதலீட்டாளர் அறிவார். அவர்கள் மற்றவர்கள் செயலாற்ற பயப்படுகின்ற போது செயலில் இறங்குகின்றனர், வெகுமதிகளை பெறுகின்றனர். கொஞ்ச நாளுக்கு முன்னதாக ரிச்சர்ட் என்ற என் நண்பர் என்னையும் கிம்மையும் பார்ப்பதற்காக பாஸ்டனிலிருந்து ஃபீனிக்ஸுக்கு வந்தார். சந்துகள் மற்றும் வீடுமனைகளில் நாம் செய்திருந்த முதலீடுகளைக் கண்டு அவர் பெரிதும் பிரமித்தார். அந்நேரத்தில் ஃபீனிக்ஸ் நகரில் வீடுமனைகளின் விலைகள் சரிந்திருந்தன. பணவரவுக்கும் மூலதனங்களின் விலைமதிப்பு அதிகரிப்பதற்குமான வாய்ப்புகளை அவருக்கு காட்டுவதில் நாங்கள் 2 நாட்களை செலவிட்டோம். கிம்மும் நான்கும் உண்மையான வீடுமனை முகவர்கள் அல்ல, நாங்கள் வெறும் முதலீட்டாளர்கள் மட்டுமே. ரிச்சர்ட் வாங்குவதற்காக நாங்கள் ஒரு அழகான வீட்டை கண்டுபிடித்து ஒரு முகவரை அழைத்து பேசினோம். அன்று மதியம் அவர் அந்த வீட்டை ரிச்சர்டுக்கு விற்றார். 2 படுக்கை அறைகளை கொண்ட அந்த நகர்ப்புற வீட்டின் விலை வெறும் $45,000 மட்டுமே. அதே போன்ற வீடுகள் $65,000 விற்றுக் கொண்டிருந்தன. ரிச்சர்ட் ஒரு நல்ல விலைக்கு அந்த வீட்டை வாங்கினார். பிறகு உற்சாகமாக பாஸ்டனுக்கு புறப்பட்டுச் சென்றார். 2 வாரங்களுக்குப் பிறகு அந்த முகவர் என்னை தொலைபேசியில் அழைத்து எங்கள் நண்பர் அந்த வீட்டை வாங்குவதிலிருந்து பின்வாங்கிவிட்டதாக தெரிவித்தார். நான் உடனடியாக ரிச்சர்டை தொடர்பு கொண்டு அதற்கான காரணத்தை கேட்டேன். தன் அண்டை வீட்டுக்காரர் ஒருவரிடம் தான் பேசியதாகவும் அந்த வீட்டின் விலை அதிகம் என்று அவர் கூறியதாகவும் ரிச்சர்ட் என்னிடம் குதிரினார். அவரது அண்டை வீட்டுக்காரர் ஒரு முதலீட்டாளரா என்று நான் கேட்டேன். இல்லை என்று ரிச்சர்ட் பதிலளித்தார். பிறகு ஏன் அவரது பேச்சிற்கு செவிசாய்த்தார் என்று ரிச்சர்டிடம் நான் கேட்டபோது வேறு பிற வீடுகளையும் தான் பார்க்க விரும்புவதாக மட்டும் அவர் மழுப்பலாக தெரிவித்தார். ஃபீனிக்ஸின் வீடுமனை சந்தை மீண்டும் சூடுபிடித்தது. ஒரு சில வருடங்களுக்கு பிறகு ரிச்சர்ட் தவறவிட்ட வீட்டிற்கு மாதம் $1000 வாடகை கிடைத்தது. குளிர்காலங்களில் அதன் வாடகை $2500 உயர்ந்தது. அந்த வீட்டின் மதிப்பு $95,000 அதிகரித்தது. பொருளாதார ரீதியான சுதந்திரத்தை பெறுவதற்கான ஒரு நல்ல துவக்கத்தை பெறுவதற்கு ரிச்சர்ட் வெறும் $5,000 மட்டுமே முன்பணம் கொடுக்க வேண்டியிருந்தது. ஆனால் இன்று அவரிடம் இன்னும் எந்த சொத்தும் இல்லை. ரிச்சர்ட் பின்வாங்கியதில் எனக்கு எந்த ஆச்சரியமும் இல்லை. அவரது பயம் வெற்றி பெற்றது, அவரது சுதந்திரம் பறிபோனது. இன்னொரு எடுத்துக்காட்டை பார்க்கலாம். என்னுடைய சொத்துக்களில் ஒரு சிறு பகுதி வங்கி கையிருப்புகளுக்கு பதிலாக அடமான வரி பத்திரத்தில் உள்ளது. வருடத்திற்கு 16% வட்டி எனக்கு அதிலிருந்து கிடைக்கிறது. இது வங்கிகள் கொடுக்கும் வட்டியை விட அதிகம். இது பெரும்பாலான வங்கிகள் கொடுக்கும் அனுகூலங்களை விட மிக சிறந்தது. இவற்றை பணமாக்க முடியாது, அவ்வளவுதான். எனவே நான் இவற்றை எனது வங்கிக் கையிருப்பில் 2 முதல் 7 வருடங்கள் வரை இருக்கும் கையிருப்பாக பார்க்கிறேன். என் பணத்தை இதில் நான் முதலீடு செய்திருப்பதாக நான் ஒருவரிடம் கூறும் ஒவ்வொரு முறையும் அது ஆபத்தானது என்று அவர்கள் கூறுகின்றனர். குறிப்பாக அவர்களது பணம் வங்கிக் கையிருப்புகளில் இருக்கும்போது நான் ஏன் இவ்விதத்தில் முதலீடு செய்யக்கூடாது என்று அவர்கள் கூறுகின்றனர். இது போன்ற தகவல்கள் அவர்களுக்கு எங்கிருந்து கிடைக்கின்றன என்று நான் அவர்களிடம் கேட்கும்போது ஒரு நண்பரிடம் இருந்தோ அல்லது ஏதோ ஒரு முதலீட்டு பத்திரிகையில் இருந்தோ கிடைத்ததாக அவர்கள் கூறுகின்றனர். அவர்கள் இது போன்ற முதலீடுகளை செய்ததில்லை, எனவே இன்னொருவர் ஏன் அவ்வாறு செய்யக்கூடாது என்று அவரிடம் கூறிக்கொண்டிருக்கின்றனர். குறைந்தபட்சமாக நான் 16% வட்டியை எதிர்பார்க்கிறேன். ஆனால் சந்தேகம் நிறைந்த மனிதர்கள் அதற்கு குறைந்த வட்டியை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கின்றனர். சந்தேகம் விலையுயர்ந்த ஒன்றாகும். நான் கூற வரும் விஷயம் இதுதான். இந்த சந்தேகங்களும் நம்பிக்கையின்மையும் பெரும்பாலான மக்களை ஏழைகளாக ஆக்கி வைத்து அவர்கள் பாதுகாப்பாக விளையாடும்படி செய்கின்றன. நீங்கள் பணக்காரராக ஆக வேண்டும் என்பதற்காக இவ்வுலகம் காத்திருக்கிறது. ஒருவரது சந்தேகங்கள்தான் அவரை ஏழையாக இருக்க வைக்கின்றன. நான் முன்பு கூறியது போல பொறியிலிருந்து தப்பிப்பது சுலபம், அதற்கு அதிக கல்வியறிவு தேவையில்லை. ஆனால் சந்தேகங்கள் பெரும்பாலான மக்களை முடக்கி போடுகின்றன. நம்பிக்கையற்றவர்கள் ஒருபோதும் வெற்றி பெறுவதில்லை.
ஆய்வு செய்யப்படாத சந்தேகமும் பயமும் நம்பிக்கையின்மையை உருவாக்குகின்றன என்று பணக்கார தந்தை கூறினார். நம்பிக்கையற்றவர்கள் விமர்சிக்கின்றனர், வெற்றியாளர்கள் ஆய்வு செய்கின்றனர் என்பது அவருக்கு பிடித்தமான இன்னொரு கூற்று. விமர்சனம் ஒருவரை குருடராக்குகிறது, ஆய்வு அவரது கண்களை திறக்கிறது என்றும் பணக்கார தந்தை விளக்கினார். விமர்சகர்கள் பார்வையற்றவர்கள் என்பதை பார்ப்பதற்கும் மற்ற அனைவரும் தவறுவிட்டுவிட்ட வாய்ப்புகளை பார்ப்பதற்கும் ஆய்வுகள் வெற்றியாளர்களுக்கு உதவுகின்றன. மக்கள் தவறுவிட்டுள்ளதை கண்டுபிடிப்பதுதான் எந்த ஒரு வெற்றிக்கான ரகசியமாகும். பொருளாதார சுதந்திரம் அல்லது விடுதலையை விரும்புகின்ற எவரொருவருக்கும் வீடுமனைகள் ஒரு சக்தி வாய்ந்த முதலீட்டு கருவியாகும். அது ஒரு தனித்துவமான முதலீட்டு கருவி. ஆனாலும் நான் அவ்வாறு குறிப்பிடும் ஒவ்வொரு முறையும் குளியலறைகளை பழுதுபார்ப்பதில் எனக்கு விருப்பமில்லை என்ற பதில் என் காதில் விழும். நம்பிக்கையற்றவர்களின் பேச்சு இது, ஆய்வுகள் செய்யாமல் வெறுமனே விமர்சிக்கின்ற ஒருவரின் பேச்சு இது என்று என் பணக்கார தந்தை கூறுவார். எனவே குளியலறைகளை பழுதுபார்ப்பதில் எனக்கு விருப்பமில்லை என்று யாரேனும் ஒருவர் கூறும்போது, எனக்கு அதை செய்வதில் விருப்பம் என்று நீங்கள் ஏன் நினைக்கிறீர்கள் என்று திருப்பிக் கூற வேண்டும் என்று எனக்கு தோன்றும். தாங்கள் உண்மையிலேயே விரும்பும் பொருளை விட குளியலறைகள் மிக முக்கியமானது என்று அவர்கள் கூறுகின்றனர். நான் பொறியிலிருந்து தப்பிப்பதை பற்றி பேசுகிறேன், அவர்கள் குளியலறைகளின் மீது கவனம் செலுத்துகின்றனர். இதுபோன்ற சிந்தனைதான் பெரும்பாலான மக்களை ஏழைகளாக வைக்கிறது. ஆய்வு செய்வதற்கு பதிலாக அவர்கள் விமர்சிக்கின்றனர். நான் இதை செய்ய விரும்பவில்லை, அதை செய்ய விரும்பவில்லை போன்றவற்றிடம்தான் உங்களது வெற்றிக்கான திறவுகோல் இருக்கிறது என்று பணக்கார தந்தை கூறுவார். குளியலறைகளை பழுதுபார்ப்பதில் எனக்கும் விருப்பமில்லை என்பதால் அதிகமான வீடுகளை எப்படி வாங்குவது என்பதையும் பொறியிலிருந்து விரைவாக எப்படி தப்பிப்பது என்பதையும் நான் கண்டுபிடித்தேன். குளியலறைகளை பழுதுபார்ப்பதில் எனக்கு விருப்பமில்லை என்று தொடர்ந்து கூறும் மக்கள் இந்த சக்தி வாய்ந்த முதலீட்டு கருவியை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்த தவறவிடுகின்றனர். அவர்களது குளியலறைகள் அவர்களுக்கு முக்கியம் படுகின்றன, சுதந்திரத்தை விட. நான் பணத்தை இழக்க விரும்பவில்லை என்று பங்குச்சந்தையில் மக்கள் கூறுவதை நான் அடிக்கடி செவிமடுக்கிறேன். நான் மட்டும் பணத்தை இழக்க விரும்பவில்லை என்று அவர்களிடம் யார் கூறினார்கள்? அவர்கள் பணத்தை சம்பாதிக்காமல் இருப்பதற்கு காரணம் பணத்தை இழக்காமல் இருப்பதை அவர்கள் தேர்ந்தெடுப்பதுதான். ஆய்வு செய்வதற்கு பதிலாக அவர்கள் பங்குச்சந்தை என்னும் இன்னொரு சக்தி வாய்ந்த முதலீட்டு கருவியை பயன்படுத்த தவறவிடுகின்றனர். எங்கள் வீட்டு பக்கத்தில் இருந்த பெட்ரோல் கேஸில் இருந்த விலைப்பட்டியலை அவர் பார்த்தபோது பெட்ரோல் விலையும் எண்ணெய் விலையும் அதிகரிக்கப் போகிறது என்று அவர் கவலைப்பட்டார். கவலைப்படுவதில் என் நண்பர் கை தேர்ந்தவர். எப்போதும் ஆபத்து நிறைந்திருக்கிறது என்று நினைப்பவர் அவர். வழக்கமாக அந்த ஆபத்து அவரது தலையில் விழுந்துவிடும். நாங்கள் வீட்டிற்கு வந்தபோது அடுத்த ஒரு சில வருடங்களுக்கு ஏன் எண்ணெய் விலை அதிகரிக்கப் போகிறது என்பதற்கான புள்ளி விவரங்களை அவர் என்னிடம் எடுத்துரைத்தார். ஒரு எண்ணெய் நிறுவனத்தில் குறிப்பிடத்தக்க எண்ணிக்கையிலான பங்குகளை நான் வாங்கியிருந்த போதிலும் அந்த விவரங்களை நான் அதற்கு முன்பொருபோதும் கேட்டதில்லை. அந்த விவரங்களை கேட்டவுடன் ஒரு புதிய, அவ்வளவு பிரபலமில்லாத ஒரு எண்ணெய் கண்டுபிடிக்காத ஒரு எண்ணெய் நிறுவனத்தில் நான் உடனடியாக தேடத் துவங்கினேன். என் தரகர் அந்த புதிய நிறுவனத்தைக் கண்டு உற்சாகமடைந்தார். தலா 65 சென்ட்டுகளுக்கு நான் அந்த நிறுவனத்தின் 15,000 பங்குகளை வாங்கினேன். 3 மாதங்களுக்குப் பிறகு அதே நண்பருடன் அதே பெட்ரோல் நிலையத்தில் வழியாக நான் காரில் போய்க் கொண்டிருந்தேன். அவர் கணித்தது போலவே எண்ணெய் விலை 15% அதிகரித்திருந்தது. மீண்டும் அவர் கவலைப்பட்டார், குறை கூறினார். ஆனால் நான் புன்னகைத்தேன். ஏனென்றால் 1 மாதத்திற்கு முன்பு அந்த சிறிய எண்ணெய் நிறுவனம் எண்ணெயை கண்டுபிடித்திருந்தது. அந்த நிறுவனத்தின் பங்குகளின் விலை $3 மேல் அதிகரித்திருந்தது. என் நண்பர் கூறுவது உண்மையானால் பெட்ரோல் விலை தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டே இருக்கும். பங்குச்சந்தையில் ஒரு நிறுத்தம் என்று கூறப்படுவது எப்படி வேலை செய்கிறது என்பதை பெரும்பாலான மக்கள் புரிந்து கொண்டார்களானால் அதிக எண்ணிக்கையான மக்கள் தோல்காமல் இருப்பதற்கு முதலீடு செய்வதற்கு பதிலாக வெற்றிப்படுவதற்கு முதலீடு செய்வார்கள் என்று நான் நினைக்கிறேன். ஒரு நிறுத்தம் என்பது கணினிக்கு கொடுக்கப்படும் ஒரு கட்டளையாகும். பங்குகளின் விலை சரியத் துவங்கும் போது உங்களது இழப்புகளை குறைப்பதற்கும் உங்களது லாபங்களை அதிகரிப்பதற்கும் உங்களது பங்குகளை தானாகவே விற்பதற்கான ஒரு கட்டளை அது. தோல்காமல் இருப்பதற்காக பயமிடும் மக்களுக்கு இது ஒரு சிறந்த கருவியாகும். எனவே தங்களுக்கு விருப்பமானதை விட்டு தங்களுக்கு விருப்பமில்லாதவற்றின் மீது மக்கள் கவனம் செலுத்துவதை நான் பார்க்கும் ஒவ்வொரு முறையும் அவர்களது தலைக்குள் பயமும் சந்தேகமும் கூக்குரலிடுவதை நான் செவிமடுக்கிறேன். எனவே தங்களுக்கு பிடிக்காததை அவர்கள் தவிர்க்க விரும்புகின்றனர், ஆனால் அதற்கு அவர்கள் அதிக விலை கொடுக்கின்றனர். வாழ்வில் தங்களுக்கு விருப்பமானவற்றை அவர்கள் ஒருபோதும் பெறாமல் போகக்கூடும். ஆய்வு செய்வதற்கு பதிலாக அவர்களது பயமும் சந்தேகமும் அவர்களது மனத்தை மூடிவிடுகின்றன. சந்தேகத்தை பார்ப்பதற்கான ஒரு வழியை பணக்கார தந்தை எனக்கு காட்டினார். KFC துரித உணவகத்தின் நிறுவனரான ஹார்லன் சாண்டர்ஸ் செய்ததை அப்படியே செய் என்று அவர் கூறினார். 66 வயதில் ஹார்லன் சாண்டர்ஸ் தனது வியாபாரத்தை இழந்து சமூக பாதுகாப்பு திட்டத்தின் உதவியின் கீழ் வாழத் துவங்கினார். அது அவருக்கு போதுமானதாக இருக்கவில்லை. எனவே சிக்கன் வறுவலுக்கான சமையற்குறிப்பை விற்பதற்காக நாடு முழுவதும் அவர் பயணம் செய்தார். ஆனால் 1009 முறை அவர் நிராகரிக்கப்பட்டார்.
பிறகு அவரது சமையற்குறிப்பை ஒருவர் விலை கொடுத்து வாங்கினார். பெரும்பாலான மக்கள் ஓய்ந்து விழும் வயதில் அவர் கோடீஸ்வரர் ஆனார். அவர் ஒரு துணிச்சல்காரர், உறுதிமிக்கவர் என்று ஹார்லன் சாண்டர்ஸை பற்றி என் பணக்கார தந்தை கூறினார். உங்களுக்கு சந்தேகம் ஏற்படும் போதோ அல்லது நீங்கள் சற்று பயப்படும் போதோ, ஹார்லன் சாண்டர்ஸ் தன் சிக்கனை வறுவல் செய்ததைப் போல் உங்கள் பயத்தையும் சந்தேகத்தையும் நீங்கள் வறுத்தெடுத்து விடுங்கள். சோம்பேறித்தனத்திலிருந்து மீளுதல். வேலையில் மும்முரமாக இருப்பவர்கள் மிகப்பெரிய சோம்பேறிகளாகவும் இருக்கின்றனர். பணத்தை சம்பாதிப்பதற்கு கடினமாக உழைக்கின்ற ஊழியர்களை பற்றிய கதைகளை நாம் அனைவருமே கேள்விப்பட்டிருக்கிறோம். அவர் தன் மனைவியையும் குழந்தைகளையும் நன்றாக வாழ வைப்பதற்காக கடினமாக உழைக்கிறார். அலுவலகத்தில் அவர் நீண்ட நேரம் செலவிடுகிறார். வார இறுதிகளில் தன் வேலைகளை வீட்டிற்கு கொண்டு வருகிறார். ஒரு நாள் அவர் வீட்டிற்கு வரும்போது வீடு காலியாக இருக்கிறது. அவரது மனைவி தன் குழந்தைகளை கூட்டிக் கொண்டு வீட்டை விட்டு போய்விட்டார். அவருக்கு தமக்கும் தனது மனைவிக்கும் பிரச்சனைகள் இருந்தது என்பதை அவர் அறிந்திருந்தார். ஆனால் உறவை பலப்படுத்துவதில் கவனம் செலுத்துவதற்கு பதிலாக அவர் தன் வேலையில் மும்முரமாக இருந்தார். மனமுடிந்து போயுள்ள அவரால் தன் வேலையிலும் சிறப்பாக செயல்பட முடியாமல் போய்விடுகிறது. இதனால் அவர் தன் வேலையை இழக்கிறார். இன்று தங்களது செல்வத்தை பாதுகாக்க நேரமில்லாமல் வேறு வேலைகளில் மும்முரமாக இருக்கின்ற மக்களை நான் அடிக்கடி சந்திக்கிறேன். தங்களது ஆரோக்கியத்தை பராமரிக்க நேரமில்லாத மக்களையும் நான் பார்க்கிறேன். இரண்டுக்கும் காரணம் ஒன்றுதான். அவர்கள் மும்முரமாக வேறு வேலைகளில் ஈடுபட்டுள்ளனர். தங்களுக்கு விருப்பமில்லாத ஏதோ ஒன்றை எதிர்கொள்வதை தவிர்ப்பதற்காக அவர்கள் மற்ற வேலைகளில் மும்முரமாக இருந்து விடுகின்றனர். இதை யாரும் அவர்களிடம் கூற வேண்டியதில்லை. அவர்களுக்கே அது நன்றாக தெரியும். வாஸ்தவத்தில் இதை நீங்கள் அவர்களுக்கு நினைவுபடுத்தினால் கோபத்தோடும் எரிச்சலுடனும் தான் அவர்கள் உங்களுக்கு பதிலளிப்பார்கள். வேலையிலோ அல்லது குழந்தைகளுடன் விளையாடுவதிலோ அவர்கள் மும்முரமாக இல்லை என்றால் தொலைக்காட்சி பார்ப்பது, மீன் பிடிப்பது, கோல்ஃப் விளையாடுவது அல்லது கடைக்குச் சென்று பொருட்கள் வாங்குவது போன்றவற்றில் மும்முரமாக இருப்பார்கள். ஏதோ முக்கியமான ஒன்றை தாங்கள் தவிர்ப்பதை அவர்கள் அறிவார்கள். வேறு ஏதோ ஒன்றில் மும்முரமாக இருப்பதன் மூலம் சோம்பேறியாக இருப்பதுதான் சோம்பேறித்தனத்தின் மிக பொதுவான வெளிப்பாடு. இந்த சோம்பேறித்தனத்திற்கு தீர்வு உள்ளதா? சிறிதளவு பேராசை கொள்ளுங்கள் என்பதுதான் இதற்கான விடை. பேராசை அல்லது தீராத ஆசை மோசமானது என்று கூறப்பட்டு நம்மில் பலர் வளர்க்கப்பட்டிருக்கிறோம். பேராசைக்காரர்கள் மோசமானவர்கள் என்று என் மாதார் என்னிடம் கூறுவது வழக்கம். ஆனாலும் அழகான புதிய அல்லது உற்சாகம் தரும் பொருட்களை பெற வேண்டும் என்ற ஆசை நம் ஒவ்வொருவருக்குள்ளும் நிச்சயமாக இருக்கிறது. எனவே அந்த ஆசை எனும் உணர்வை கட்டுப்படுத்த வைக்க குற்ற உணர்வை பயன்படுத்தி அதை ஒடுக்குவதற்கு பெற்றோர்கள் பல வழிகளை கண்டுபிடிக்கின்றனர். நீ உன்னை பற்றியே மட்டுமே நினைக்கிறாய், உனக்கு சகோதர சகோதரிகள் இருப்பது நினைவிருக்கிறதா என்பது என் மாதாருக்கு பிடித்த வசையு. நான் உனக்கு என்ன வாங்கித் தர வேண்டும் என்று நீ கூறுகிறாய் என்பது என் தந்தைக்கு பிடித்த வசையு. நாம் பணத்தில் குளித்துக் கொண்டிருக்கிறோம் என்று உனக்கு நினைப்பா? பணம் மரத்திலா காய்க்கிறது? நாம் பணக்காரர்கள் அல்ல என்பது நினைவிருக்கட்டும். நீங்கள் பணமுன்னேற்றம் அடைய முடியாது என்று நினைத்தால் அது உங்கள் மூளையை ஒருபோதும் அனுமதிக்காது. எனக்கு இது கட்டுப்படியாகாது என்று நீங்கள் கூறினால் அது உங்கள் மூளையை முடலிவிடுகிறது. அதற்கு மேல் சிந்திப்பதற்கு மூளைக்கு அங்கு எந்த வாய்ப்பும் இல்லாமல் போய்விடுகிறது. இதை எப்படி பெறலாம் என்ற கேள்வி சாத்தியக்கூறுகளையும் பரவசத்தையும் கனவுகளையும் ஊற்றெடுக்க விடுகிறது. இந்த வார்த்தைகள் என்னை அவ்வளவாக பாதிக்கவில்லை, ஆனால் அவை ஏற்படுத்திய கோபமும் குற்ற உணர்வும் தான் என்னை மிகவும் பாதித்தது. இல்லையென்றால் என் தந்தை, நான் உனக்கு இதை வாங்கி கொடுப்பதற்காக என் வாழ்க்கையை தியாகம் செய்து கொண்டிருக்கிறேன் என்று எனக்கு இதை வாங்கி தருகிறேன் என்று கூறுவார். பணம் தேவையில்லை என்றாலும் இதை பற்றி யோசிக்கவோ முடிவு செய்யவோ நான் விரும்புகிறேன். எங்கள் பக்கத்து வீட்டுக்காரரிடம் அவ்வளவு பணம் இல்லை, ஆனால் அவரது கார் நிறுத்துமிடம் முழுவதும் அவரது குழந்தைகளுக்கான விளையாட்டு ஜாமான்களால் நிரம்பி வழிந்தது. அவரது குழந்தைகள் கேட்கும் எதையும் அவர் வாங்கி கொடுத்து விடுவார். அவர்கள் எப்போதுமே ஏக்கம் இருக்கக்கூடாது என்று அவர் தினக்காலமும் கூறுவார். அவர் தனது குழந்தையின் கல்லூரி கடிப்பிற்கோ தனது ஓய்வு காலத்திற்கோ எதையும் சேமித்து வைக்கவில்லை. ஆனால் அவரது குழந்தைகளிடம் அனைத்து வகையான பொம்மைகளும் இருந்தன. சமீபத்தில் அவருக்கு புதிய கடன் அட்டை கிடைத்தது. அதை கொண்டு அவர் தனது குழந்தைகளை லாஸ்வேகஸ் நகருக்கு விடுமுறைக்கு அழைத்துச் சென்றார். நான் இதை என் குழந்தைகளுக்காக செய்கிறேன் என்று மிகுந்த தியாக உணர்வோடு கூறினார். எனக்கு இது கட்டுப்படியாகாது என்று சொல்ல என் பணக்கார தந்தை மறுத்தார். ஆனால் எங்கள் வீட்டில் அந்த வார்த்தைகள்தான் எப்போதும் என் காதுகளில் விழுந்தன. மாறாக பணக்கார தந்தை இதை எப்படி வாங்குவது என்று கேட்க அவரது குழந்தைகளை பயிற்சி செய்தார். எனக்கு இது கட்டுப்படியாகாது என்பதால் அவர்கள் பயன்படுத்த வேண்டியதில்லை. இது உங்கள் மூளையை செயல்பட விடாது செய்கிறது. அதற்கு மேல் சிந்திப்பதற்கு மூளைக்கு அங்கு எந்த வாய்ப்பும் இல்லாமற் போய்விடுகிறது. இதை எப்படி வாங்குவது என்ற கேள்வி மூளையை தூண்டிவிட்டு விடைகளை தேடுவதற்கு அது சிந்திக்க வைக்கிறது. ஆனால் மிக முக்கியமாக எனக்கு இது கட்டுப்படியாகாது என்பது ஒரு பொய் என்று அவர் உணர்ந்தார். மக்களும் அதை உணர்வு பூர்வமாக அறிந்திருக்கின்றனர். மனித உணர்வு மிக அதிக சக்தி வாய்ந்தது. தன்னால் எதையும் செய்ய முடியும் என்று அதற்கு தெரியும். எனக்கு இது கட்டுப்படியாகாது என்று கூறுகின்ற ஒரு சோம்பேறி மனம் உங்களுக்குள் ஒரு யுத்தத்தை தோற்றுவிக்கின்றது. உங்கள் உணர்வு கோபமாக இருக்கிறது. எனவே உங்களது சோம்பேறி மனம் தனது பொய்யை தற்காத்த வேண்டியிருக்கிறது. வா, உடற்பயிற்சி நிலையத்திற்கு சென்று பயிற்சி செய்து வரலாம் என்று உங்கள் உணர்வு உங்களை அழைக்கிறது. ஆனால் உங்களது சோம்பேறி மனமானது, பட் எனக்கு களைப்பாக இருக்கிறது, இன்று நான் மிகவும் கடினமாக உழைத்துவிட்டேன் என்று கூறுகிறது. அல்லது ஏழையாக இருந்து நான் களைப்படைந்தேன், பணக்காரனாகும் வழியை பார்க்கலாம் என்று மனித உணர்வு கூறும்போது, பணக்காரர்கள் பேராசிகள். அதோடு பணக்காரராவதற்கு அதிக உழைப்பு தேவை. அது சரியானதல்ல.
நான் பணத்தை இழக்கக்கூடும். நான் ஏற்கனவே மிகவும் கடினமாக உழைத்துக் கொண்டிருக்கிறேன். செய்வதற்கு எனக்கு நிறைய வேலைகள் கைவசம் இருக்கின்றன. இன்று ராத்திரி நான் செய்ய வேண்டிய வேலைகளை பாருங்கள். நாளை காலைக்குள் இவை அனைத்தையும் நான் செய்து முடிக்க வேண்டும் என்று என் முதலாளி எதிர்பார்க்கிறார். எனக்கு இது கட்டுப்படியாகாது என்பது வருத்தத்தையும் ஒருவித நிராதரமான உணர்வையும் ஏற்படுத்தி செயலின்மைக்கும் மனசோர்விக்கும் ஒருவரை ஆளாக்கி விடுகிறது. இதை எப்படி வாங்குவது என்ற கேள்வி சாத்தியக்கூறுகளையும் பரவசத்தையும் கனவுகளையும் ஊற்றெடுக்க விடுகிறது. இதை எப்படி வாங்குவது என்ற கேள்வி ஒரு வலிமையான மனதையும் ஒரு உற்சாகமான உணர்வையும் உருவாக்குகிறது என்பதை நாங்கள் புரிந்து கொண்டதால் நாங்கள் என்ன வாங்க விரும்புகிறோம் என்பதை பற்றி பணக்கார தந்தை அக்கறை கொள்ளவில்லை. மைக்கிக்கும் எனக்கும் அவர் அரிதாகவே எதையேனும் கேட்டார். மாறாக இதை எப்படி நீங்கள் வாங்குவீர்கள் என்று அவர் எங்களிடம் கேட்பார். கல்லூரி படிப்பிற்கும் அவர் இதே கேள்வியைத்தான் எங்களிடம் கேட்டார். எங்கள் கல்லூரி படிப்பிற்கான செலவுகளை நாங்களே பார்த்து கொண்டோம். இலக்கை பற்றி அவர் கவலைப்படவில்லை. ஆனால் அந்த இலக்கை அடையும் செயல்முறையை நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்பினார். தங்களது ஆழ்பரத்தை அல்லது பேராசையை கண்டு குற்றம் கொள்ளும் லட்சக்கணக்கான மக்களை இன்று நான் பார்க்கிறேன். இது ஒரு பெரிய பிரச்சனை. குழந்தை பருவத்தில் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பயிற்சி விதம்தான் இதற்கு காரணம். வாழ்க்கையிலிருந்து கிடைக்கக்கூடிய அருமையான விஷயங்களை அவர்கள் விரும்பினாலும் பெரும்பாலும் மக்கள் எனக்கு அதால் வாங்க முடியாது அல்லது எனக்கு அது கட்டுப்படியாகாது என்று ஆழ்மன ரீதியாக பயிற்றுவிக்கப்பட்டுள்ளனர். பொறியிலிருந்து தப்பித்தது என்று தீர்மானித்த போது எனக்கு இனிமேல் ஒருபோதும் வேலை பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை என்ற அளவிற்கு நான் எப்படி சம்பாதிப்பது என்ற கேள்வி என் முன் நின்றது. விடைகளையும் தீர்வுகளையும் கொண்டு வருவதற்கு என் மனம் மும்முரமாக செயலில் இறங்கியது. என் பெற்றோர்களின் பழமையான சிந்தனையை எதிர்ப்பதுதான் உண்மையில் எனக்கு கடினமாக இருந்தது. எனக்கு இது கட்டுப்படியாகாது. உன்னை பற்றி மட்டுமே நினைப்பதை நிறுத்து. மற்றவர்களை பற்றி நீ எப்போதும் நினைக்காது என்று அவர்கள் கூறுவார்கள். என் குழந்தையின் பணத் தேவையை நான் சமாளிக்க என் மனம் சாத்தியமான வழிகளை தேடியது. எனக்கு இந்த கட்டுப்பாடுகள் இல்லை என்றால் என்று ஆரம்பிக்கிற இந்த வழி என்னை பற்றி என்பதை நான் உணர்ந்து கொண்டேன். எனவே சோம்பேறித்தனத்திலிருந்து மீள்வது எப்படி? சிறிதளவு பேராசை கொள்வதுதான் இதற்கான விடை. ஒரு நபர் ஓரிடத்தில் உட்கார்ந்து பின்வரும் கேள்விகளை தனக்குத்தானே கேட்டுக்கொள்ள வேண்டும். நான் இனிமேல் ஒருபோதும் வேலை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்றால் என் வாழ்க்கை எப்படி இருக்கும்? எனக்கு தேவையான அனைத்து பணமும் என்னிடம் இருந்தால் நான் என்ன செய்வேன்? சிறிதளவு பேராசை இல்லாமல் சிறப்பான ஒன்றை பெற வேண்டும் என்ற ஆசை இல்லாமல் எந்த முன்னேற்றமும் ஏற்படாது. நாம் அனைவரும் ஒரு பெட்டரான வாழ்க்கையை விரும்புவதால் தான் நமது உலகம் தொடர்ந்து முன்னேறிக் கொண்டிருக்கிறது. புதிய கண்டுபிடிப்புகள் நிகழ்வதற்கு காரணம் நாம் சிறப்பான ஒன்றை விரும்புவதுதான். பள்ளிக்குச் சென்று நாம் கடினமாக படிப்பதற்கு காரணம் சிறப்பான ஒன்றை விரும்புவதுதான். எனவே நீங்கள் கண்டிப்பாக செய்யத்தான் ஆக வேண்டும் என்ற ஏதோ ஒன்றை நீங்கள் தவிர்ப்பதாக நீங்கள் உணர்ந்தால் நீங்கள் உங்களை கேட்டுக்கொள்ள வேண்டிய ஒரே கேள்வி இதுதான்: இதை செய்வதால் எனக்கு என்ன பெனிஃபிட்? சிறிதளவு பேராசை கொள்ளுங்கள். சோம்பேறித்தனத்திற்கு இதுதான் சிறந்த தீர்வு. ஆனால் அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு என்பது போல் அளவுக்கு மிஞ்சிய பேராசை நல்லதல்ல. பேராசையை விட குற்ற உணர்வு மோசமானது, ஏனெனில் அது உங்கள் உடலிலிருந்து ஆன்மாவை கொள்ளையடித்து விடுகிறது என்று பணக்கார தந்தை கூறினார். எலினார் ரூஸ்வெல்ட் இதை அழகாக எடுத்துரைத்தார்கள். உங்களுக்கு எது சரி என்று தோன்றுகிறதோ அதை செய்யுங்கள். ஏனெனில் எப்படி எழுந்தாலும் நீங்கள் விமர்சிக்கப்படுவீர்கள். நீங்கள் அதை செய்தாலும் பழிக்கப்படுவீர்கள். நீங்கள் அதை செய்யாவிட்டாலும் பழிக்கப்படுவீர்கள். மோசமான பழக்கங்களிலிருந்து மீளுதல். நமது வாழ்க்கையானது நமது கல்வியை விட நமது பழக்கங்களின் பிரதிபலிப்பு தான். அர்னால்ட் ஸ்வார்சனெல்லர் நடித்து வெளிவந்த கானன் த பார்பேரியன் என்ற திரைப்படத்தை பார்த்த பிறகு ஒரு நண்பர், நான் அர்னால்டை போன்ற உடலை பெற விரும்புகிறேன் என்று கூறினார். பெரும்பாலான நண்பர்கள் அதை ஆமோதித்து தலையசைத்தனர். அவர் ஒரு காலத்தில் உண்மையிலேயே ஒல்லியாக இருந்ததாக நான் கேள்விப்பட்டேன் என்று இன்னொரு நண்பர் கூறினார். நானும் அதை கேள்விப்பட்டேன். உடற்பயிற்சி மையத்தில் தினந்தோறும் பயிற்சி செய்யும் பழக்கம் அவருக்கு இருந்ததாகவும் என் காதுகளில் விழுந்தது என்று மற்றொரு நண்பர் கூறினார். அது உண்மையாக இருக்கலாம். ஆனால் அந்த குழுவில் இருந்த சந்தேக பேர்வடி, இல்லை, அவர் பிறக்கும் போதே அவ்வாறு பிறந்திருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, இப்போது அர்னால்டை பற்றி பேசுவதை நிறுத்திவிட்டு நாம் அனைவரும் மதுவருந்த செல்லலாம் என்று கூறினார். பழக்கங்கள் நடத்தையை கட்டுப்படுத்துவதற்கான ஒரு எடுத்துக்காட்டு இது. பணக்காரர்களின் பழக்கங்களைப் பற்றி என் பணக்கார தந்தையிடம் நான் கேட்டது எனக்கு நினைவிருக்கிறது. என் கேள்விக்கு நேரடியாக விடையளிப்பதற்கு பதிலாக வழக்கம்போல் எடுத்துக்காட்டின் மூலம் அதை நான் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்பினார். உன்னுடைய தந்தை தான் செலுத்த வேண்டிய கட்டணங்களை எப்பொழுது செலுத்துகிறார் என்று அவர் என்னிடம் கேட்டார். மாதத்தின் முதல் நாளன்று என்று நான் பதிலளித்தேன். அதன் பிறகு அவரிடம் ஏதேனும் பணம் மிச்சம் இருக்குமா என்று அவர் கேட்டார். வெகு குறைவான பணம் அவரிடம் மிச்சம் இருக்கும் என்று நான் கூறினேன். அவர் கஷ்டப்படுவதற்கு முக்கிய காரணம் அதுதான். அவர் மோசமான பழக்கங்களை கொண்டிருக்கிறார். மற்ற அனைவருக்கும் செலுத்த வேண்டியதை அவர் முதலில் செலுத்திவிடுகிறார். தனக்கு கடைசியில் செலுத்துகிறார், ஏதேனும் மிச்சம் இருக்கும் பட்சத்தில் என்று பணக்கார தந்தை கூறினார். வழக்கமாக அவரிடம் எதுவும் மிச்சம் இருப்பதில்லை. ஆனால் அவர் செலுத்தியாக வேண்டிய கட்டணங்களை செலுத்ததான் வேண்டுமில்லையா? அவர் அப்படி செய்யக்கூடாது என்று நீங்கள் கூறுகிறீர்களா என்று நான் கேட்டேன். நான் அப்படி சொல்லவில்லை.
செலுத்த வேண்டியவற்றை குறித்த நேரத்தில் செலுத்துவதில் நான் முழுமையான நம்பிக்கை கொண்டிருக்கிறேன். ஆனால் நான் முதலில் எனக்கான தொகையை எடுத்து வைக்கிறேன். அதன் பிறகுதான் அரசாங்கத்துக்கு கொடுக்க வேண்டியதை கூட கொடுக்கிறேன் என்று அவர் கூறினார். ஆனால் போதுமான பணம் உங்களிடம் இல்லை என்றால் என்னவாகும்? அப்போது நீங்கள் என்ன செய்வீர்கள் என்று நான் கேட்டேன். நான் அப்போதும் அதைத்தான் செய்வேன். என்னிடம் பணம் குறைவாக இருந்தாலும் கூட நான் எனக்கான தொகையை முதலில் எடுத்து வைத்து விடுவேன். அரசாங்கத்தை விட எனது சொத்துகள் எனக்கு அதிக முக்கியமானவை. ஆனால் அரசாங்க அதிகாரிகள் உங்களை தேடி வரமாட்டார்களா? செலுத்தியாக வேண்டிய பணத்தை செலுத்தாவிட்டால் நிச்சயமாக என்னை தேடி வருவார்கள். ஆனால் நான் அரசாங்கத்துக்கு பணம் செலுத்தவில்லை என்று நான் கூறவில்லை. முதலில் எனக்கு தேவையானதை நான் எடுத்துக்கொள்கிறேன். பணம் குறைவாக இருந்தாலும் கூட அவ்வளவுதான் என்று அவர் விளக்கினார். ஆனால் அதை நீங்கள் எப்படி செய்கிறீர்கள் என்று நான் கேட்டேன். எப்படி என்பது இங்கு கேள்வி என்று, ஏன் என்பதுதான் உண்மையான கேள்வி என்று அவர் பதிலளித்தார். சரி, ஏன்? ஊக்குவிப்பு. அவர்களுக்கு நான் பணம் செலுத்தாவிட்டால் யார் அதிகமாக கூச்சலிடுவார்கள் என்று நீ நினைக்கிறாய்? நானா அல்லது எனக்கு கடன் கொடுத்தவர்களா? உங்களை விட உங்களுக்கு கடன் கொடுத்தவர்கள் அதிகமாக கூச்சலிடுவார்கள். நீங்கள் உங்களுக்கு பணம் ஒதுக்கிக் கொள்ளவில்லை என்றால் நீங்கள் உங்களை குறை கூற மாட்டீர்கள் இல்லையா என்று நான் கூறினேன். ஆக நான் எனக்கு பணம் ஒதுக்கிக் கொண்ட பிறகு வரிகள் செலுத்துவதற்கும் மற்ற கடன்காரர்களுக்கு கொடுப்பதற்கும் நான் கட்டாயத்திற்கு உள்ளாவேன். அப்போது வருமானத்தை ஈட்டுவதற்கான பிற வழிகளை நான் தேடுவேன். இந்த கட்டாயம் என்னை ஊக்குவிக்கும். நான் பல கூடுதல் வேலைகளை செய்திருக்கிறேன். பல நிறுவனங்களை துவங்கியிருக்கிறேன். பங்குச் சந்தையில் பரிவர்த்தனைகளை செய்திருக்கிறேன். எனக்கு கடன் கொடுத்தவர்கள் என்னிடம் கட்டாமல் இருப்பதற்கு நான் பலவற்றை செய்திருக்கிறேன். பணம் செலுத்தியாக வேண்டும் என்ற வற்புறுத்தல் கடுமையாக உழைப்பதற்கும் சிந்திப்பதற்கும் என்னை தூண்டியது. ஒட்டுமொத்தத்தில் அது என்னை அதிக சாமர்த்தியமானவனாகவும் சுறுசுறுப்பானவனாகவும் ஆக்கியது. நான் எனக்கு கடைசியில் கொடுத்து கொள்ளலாம் என்று இருந்திருந்தால் எனக்கு எந்த கட்டாயமும் இருக்காது. என்னிடம் சல்லிக்காசு கூட இருக்காது. அரசாங்கத்துக்கு அல்லது மற்றவர்களுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய பணம் குறித்த பயம்தான் உங்களை ஊக்குவிக்கிறதா? ஆம், பணம் வசூலிக்கும் அரசாங்க அதிகாரிகள் பிடிவாதக்காரர்கள். பொதுவாக எல்லா வசூலிக்கும் அதிகாரிகளும் பிடிவாதக்காரர்கள். பெரும்பாலான மக்கள் இவர்கள் இழுத்த இழுப்புக்கு வருகிறார்கள். அவர்களுக்கு இவர்கள் பணம் செலுத்திவிட்டு தங்களுக்கு எதுவும் கொடுத்து கொள்ளாமல் இருந்து விடுகிறார்கள். அந்த அதிகாரிகள் இவர்களை பந்தாடுகிறார்கள். அந்த அதிகாரிகளை பற்றிய பயத்தை என்னை வலிமையாக்குவதற்கு பயன்படுத்திக் கொள்வது என்று நான் தீர்மானித்தேன். அப்போது மற்றவர்கள் பலவீனம் அடைந்து விடுகிறார்கள். கூடுதல் பணத்தை எப்படி சம்பாதிப்பது என்று சிந்திப்பதற்கு என்னை கட்டாயப்படுத்துவது என்பது உடற்பயிற்சி மையத்திற்கு சென்று பளு தூற்றுவது போன்றது. பணம் குறித்த மனதாசைகளை எவ்வளவு அதிகம் வேலை வாங்குகிறேனோ அவ்வளவு அதிக வலிமையானவனாக நான் ஆகுகிறேன். இப்போது அந்த அதிகாரிகளைக் கண்டு நான் பயப்படுவதில்லை. நான் எனக்கு தேவையான பணத்தை முதலில் எடுத்துக்கொண்டால் உள ரீதியாகவும் பொருள் ரீதியாகவும் அதிக வலிமையானவனாக ஆவேன். பணக்கார தந்தை கூறிக்கொண்டிருந்தது எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. ஆக நான் எனக்கு தேவையான பணத்தை முதலில் எடுத்துக்கொண்டால் பொருள் ரீதியாகவும் உள ரீதியாகவும் அதிக வலிமையானவனாக ஆவேன். அப்படிதானே என்று நான் கேட்டேன். பணக்கார தந்தை அதை ஆமோதித்து தலையசைத்தார். நான் என்னை பின்னுக்கு தள்ளினாலோ அல்லது எனக்கென்று எதுவும் எடுத்துக்கொள்ளாவிட்டாலோ நான் பலவீனம் அடைகிறேன். எனவே நல்ல பணப்பழக்கங்கள் என்னிடம் இல்லாததால் மேலதிகாரிகள், மேலாளர்கள், வரி வசூலிக்கும் அதிகாரிகள், கட்டணங்களை வசூலிக்கும் அதிகாரிகள் போன்றவர்கள் என் வாழ்நாள் முழுவதும் என்னை பந்தாடுகிறார்கள். பணக்கார தந்தை மீண்டும் தலையசைத்து தன் ஒப்புதலை தெரிவித்தார். ஆணவத்திலிருந்து மீளுதல். எனக்கு தெரிந்த விஷயங்கள் பணத்தை உண்டாக்குகின்றன. எனக்கு தெரியாத விஷயங்கள் என்னுடைய பணத்தை தொலைக்கின்றன. நான் ஆணவத்தோடு இருந்து வந்த ஒவ்வொரு காலத்திலும் நான் பணத்தை இழந்திருக்கிறேன். ஏனெனில் நான் ஆணவத்தோடு இருக்கும் பொழுது எனக்கு தெரியாத விஷயங்கள் முக்கியமற்றவை என்று நான் உண்மையிலேயே நம்புகிறேன் என்று பணக்கார தந்தை என்னிடம் அடிக்கடி கூறினார். தங்களுடைய அறியாமையை மறைப்பதற்கு பலர் ஆணவத்தை பயன்படுத்துவதை நான் பார்த்திருக்கிறேன். கணக்காளர்கள் மற்றும் பிற முதலீட்டர்களுடன் நான் நிதிநிலை அறிக்கைகளை விவாதிக்கும் பொழுது இது அடிக்கடி நிகழ்வதை நான் காண்கிறேன். விவாதம் நடுவிலும் அவர்கள் ஆரவாரத்துடன் பேச முயற்சிக்கிறார்கள். அவர்கள் என்ன பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்பது அவர்களுக்கு தெரியவில்லை என்பது எனக்கு தெளிவாக தெரிகிறது. அவர்கள் பொய் கூறுவதில்லை, ஆனால் அவர்கள் உண்மையையும் கூறுவதில்லை. பணம், பொருளாதாரம், முதலீடுகளில் சம்பந்தப்பட்டுள்ள நபர்கள் பலர் தாங்கள் என்ன பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்று தெரியாமல் இருக்கிறார்கள். பணத்துறையில் உள்ள மக்கள் பெரும்பாலான விஷயங்களை பற்றி எதுவும் தெரியாமல் வெறுமனே கூச்சலிட்டு கொண்டிருக்கிறார்கள். ஒரு விஷயம் குறித்து உங்களுக்கு எதுவும் தெரியாது என்பது உங்களுக்கு தெரிந்த பொழுது அத்துறையில் நிபுணராக இருக்கிற ஒருவரையோ அல்லது அது குறித்த ஒரு புத்தகத்தையோ கண்டுபிடித்து பயன்படுத்திக் கொள்வதின் மூலம் அவ்விஷயத்தை பற்றி கற்றுக்கொள்ள துவங்குங்கள். இதுதான் இன்னைக்கு சாப்டர் 7ஓட ஃபுல் பார்ட். டுமாரோ we will move on to chapter 8 of Rich Dad Poor Dad. So don't miss it. Please like, share and subscribe பண்ணுங்க. உங்களோட சப்போர்ட் தான் எனக்கு ரொம்ப மோட்டிவேஷன். See you tomorrow with chapter 8 to be continued.